இது மோகன்குமார் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த சாலையுடைய நிலவரத்தை குறித்து உத்தரங்கோடிலிருந்து மஞ்சாலுமூடு முக்கூட்டுக்கள் பனிச்சமுடி செல்லும் சாலையுடைய நிலவை ஏறக்குறைய வருடங்களாகவே இந்த சாலை இப்படி தான் கிடக்கிறது. சாலை விரிவாக்கம் கிடையாது. மக்கள் கேட்குறது சாலை விரிவாக்கி சாலையை ரேனேஜர் அமைக்க வேண்டும். பாருங்கள், சாலையை கிடையாது. பாருங்கள் ஐயா, மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மதிப்புக்குரியதான நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி அவர்களே, இந்த சாலையை நீங்கள் பார்வையிட வேண்டும். ஏதோ நான் மோகன்குமார் வீடியோ போட்டுன்னு சொல்லி நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த சாலையை பாருங்கள், சாலையோட நிலைமையை பாருங்கள். சாலை போட்டுவிட்டு இது வருஷங்களாகியும் சொல்கிற மக்கள் ஒரு சாலையோட பணிகளை செய்யாமல், மக்கள் அடிப்படை வசதிகள் செய்ய முடியாமல், போக்குவரத்து, பொதுமக்கள், பள்ளிக்கூடங்கள், காலேஜுகள் உள்ளதான ஒரு சாலை, நெருக்கடியான சாலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும், விரிவாக்க வேண்டும். தக்கதான இருபக்கங்களும் ஓடைகள் அமைக்க வேண்டும். சாலை 3 மீட்டர் 2 மீட்டர் போடுறது அல்ல. அந்த சாலை போட்டால் சாலை இருபக்கங்களும் காங்கிரீட் போட்டு அமைக்க வேண்டும். சாலை இடிந்து போகாமல், மழைநீரை அடித்து செல்லாமல் சாலையை நீங்கள் காங்கிரீட் போட்டு தரமான சாலை அமைக்க வேண்டும். அதான் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் அடிப்படை வசதிகள், மக்கள் வரிப்பணத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். மக்களிடத்தை வரிப்பணத்தை செலுத்தக்கூடிய இதில் மக்கள் கேட்குறோம், எங்கள் அடிப்படை வசதி செய்தால் கேட்குறோம். மக்கள் பிரச்சனைகளுக்கு என்று குரல் கொடுக்க நாங்கள் இருக்கிறோம். ஓட்டுக்காக அல்ல, எலெக்ஷன் வரும்பொழுது அல்ல, எலெக்ஷனுக்கு என்று ஓட்டு பிடிக்க வந்தது அல்ல. மக்கள் அடிப்படை வசதிகள். எங்களுக்கு மார்க்கெட் இல்லை. இடைக்கோடு பஞ்சாயத்து தரமான ரீதியில் எங்களுக்கு இடத்தை ஆயத்தப்படுத்தி மார்க்கெட் அமைச்சு தர வேண்டும். நூற்றுக்கணக்கான குடும்பங்கள், நூற்றுக்கணக்கான வியாபாரி, நூற்றுக்கணக்கான மக்கள் போக்குவரத்து உள்ள இந்த சாலை ஒரு ஆளுக்கு சைடு நிலைச்சும் போக முடியவில்லை. அந்த நிலைமைக்கு இந்த சாலைகள் காணப்படுகிறது. ஏராளமான பிரச்சனைகளுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறோம். சாலை போட கேட்டால் தரமான சாலை போடுவது கிடையாது. 3 மீட்டர் சாலையை போட்டுவிட்டு ஓடி போகிறது. தரமான சாலைக்கு ஏதோ அவர் கடமைக்கு செய்கிறார்கள். இது என்ன கோலம்? நிற்கக்கூடிய கோலங்களை பாருங்களேன். ஒரு வண்டி செயல் கொடுக்க முடியவில்லை. ஒரு மக்கள் ஒரு 2 வீலருக்கு போக முடியவில்லை. வியாபாரிகள், பொதுமக்கள், போக்குவரத்து உள்ளதான இந்த நெருக்கடியான சாலை, ஏகப்பட்ட விபத்துகள் நடந்த சாலை. இந்த சாலை நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கறது போல எடுத்தாச்சு. மதிப்புக்குரியதானா என்னுடைய மாண்புமிகு முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர், சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இந்த இடத்தை பார்வை செய்யணும். ஏதோ ஓட்டு எலெக்ஷன் வரும்போது போய் சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிச்சு போகிறது அல்ல. மக்களுடைய அடிப்படை வசதி கேட்குறோம். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி கேட்குறோம். மக்களை குறைகளை நிறைவாக்க வேண்டும். சுத்தமான குடிநீர், தரமான சாலை, கல்வி, மருத்துவம், இதுதான் மக்கள் கேட்குறோம். ஆகையால் இன்றைக்கு மோகன்குமார் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் சார்பில் இந்த தொகுதியில் 3 முறை எம்எல்ஏக்கு நின்றவன். மக்களுடைய அடிப்படை வசதி கேட்குறோம். மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுத்த பிறகு வந்து ஓட்டு கேளுங்கள். அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிறது. எவ்வளோ அவதிப்படுறாங்க. ஆகையால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும். என்னுடைய மாண்புமிகு முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர்கள், மற்ற அரசு கட்சி தலைவர்கள், நீங்கள் எலெக்ஷன் வந்துவிட்டோம், ஏதோ ஓட்டு போட நம்பிக்கை இருக்கக்கூடாது. மக்கள் அடிப்படை வசதி செய்தவரின் தரமான சாலைகள் 3 மீட்டர் அகலம் போலும் கிடையாது, ரேனியர் கிடையாது, விரிவாக்கம் கிடையாது. எத்தனை வருட காலமாகிறது. வாகன ஓட்டுநர்கள் டாக்ஸி கட்டி ஓட முடியவில்லை. ஹெல்மெட் வெடிப்பு, பிளாஸ்டிக் நிரோதனம், பல பிரச்சனைகள் கொண்ட மக்களை சந்திச்சு குமரி மாவட்டத்தில். ஆகையால் மோகன்குமார் மக்கள் குரல் என்ற குரல் கொடுக்கிறோம். இது மக்கள் குரல். மக்களுக்காக, அரசியல் நோக்கம் அல்ல, மத நோக்கம் அல்ல. மக்கள் அடிப்படை வசதிகள் நீங்கள் செய்ய வேண்டும். இதான் எங்களுடைய கருத்து. நீங்கள் செய்யும் நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இடத்தை ஆய்வு செய்ய வேண்டும், பார்வையிட வேண்டும், சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும், தரமான சாலை அமைக்க வேண்டும், இரு பக்கங்களும் ரேனேஜர் அமைக்க வேண்டும். இதான் கேட்டு பேட்டியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.